டியூட்டி இல்லன்ட்டு ஜிம்ல பொறுமையா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம கிளைண்ட் டக்குன்னு கால் பண்ணி 8 மணிக்கு வெளியே போகணும் அப்படின்ட்டாங்க. சரி இன்னைக்கு ஒர்க் அவுட் அவ்வளவுதான்ட்டு வெறும் கார்டியோ மட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ பாக்குற நீங்க டிரைவரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தையும் பாத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு எப்படியாவது 2 தண்ணி குடிச்சிருங்க மறக்காம. நமக்கு தான் அவசரமா டியூட்டி வந்துருச்சுன்னு பார்த்தேன். பக்கத்துல இருக்க நம்ம நண்பருக்கும் டியூட்டி வந்துருச்சு. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சா மட்டும் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ அதுக்கு அடுத்து அவசரமா அங்கிருந்து கிளம்பியாச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம டியூட்டி 8 மணிக்கு, ஆனா ஜிம்ல இருந்து கிளம்பும்போது மணி 7:45. வீட்டுக்கு வந்த உடனே அம்மா அம்மான்னு கத்திட்டு இருந்தேன். எங்க அம்மாவும் என்னன்னு கத்திட்டே வந்துட்டாங்க. சோ ஹாய் காய்ஸ், என் பேரு கார்த்திகேயன். நான் ஒரு பார்ட் டைம் மேக்கிங் டிரைவர். செம்ம டயர்ட் ஆயிடுச்சுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டக்குன்னு குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சுட்டு பக்காவா ரெடி ஆயிடுச்சு. சோ லோக்கல் டியூட்டி போலாமா? வாங்க போலாம். நம்ம போறது லோக்கல் டியூட்டி தான். நைட் வர லேட் ஆகும். நைட் சாப்பிடுறதுக்கு வீட்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டேன். நீங்க எங்க போனாலும் மறக்காம தண்ணி பாட்டில் வாழைப்பழம் எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. 8:15க்கு நம்ம வீட்ல இருந்து நம்ம கிளம்பியாச்சு. திடீர்னு வர, திடீர்னு போற, திடீர்னு போன்ல வீடியோ எடுக்கிற. உனக்கு விஷயம் தெரியுமா? எங்க அண்ணன் நான் வாழ் கல்வி குடிச்சாங்க பாரு எப்படி இருக்கான்ட்டு. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. அதுக்கப்புறம் வழக்க போல அம்மாக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த கிளைண்டோட வீடு நம்ம வீட்ல இருந்து வெறும் 5 நிமிஷம் தான். நம்ம வீட்ல இருந்து டவுன் இறங்கி ஏறினா போதும் கிளைண்ட் வீடு வந்துரும். கிளைண்ட் அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு என்ட்ரியை போட்டுட்டு உள்ள போயாச்சு. கிளைண்ட் வீடு என்ட்ரன்ஸ்லயே இருக்கு, ஆனா நம்ம சுத்திட்டு தான் வரணும். அபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி ஏன் தான் பண்றாங்கன்னு தெரியலங்க. வாடா கார்த்தி செய்யற கடைசியா உன பாண்டிச்சேரி போனப்ப பார்த்தது. அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். அப்புறம் கார்த்தி தலை ரொம்ப ஒழிக்குதுடா. எங்க ஓனர் வந்தாருன்னா எம்எம்டி தாண்டி ஒரு பங்க் வரும், அங்க கொஞ்சம் சூடா பெட்ரோல் போட்டு போலாம் சொல்றேன். அதுக்கப்புறம் ஷார்ப்பா 8:30 போல நம்ம கிளைண்ட பிக்கப் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு. சோ இப்போ நம்ம ஐடிசி ஹோட்டல் தான் போயிட்டு இருக்கோம். மதுரவாயில இருந்து ரோஹித் தேட்டருக்கு சரியான டிராபிக். நம்ம கிளைண்ட் வீட்ல இருந்து ஐடிசி ஹோட்டல் 15 கிலோமீட்டர் வருது. அதுக்கப்புறம் ரோடு காலி ஆயிடுச்சு. சிக்னல்ல நிக்கும் போது ரைட் சைட்ல பார்த்தாலும் கப்பலா இருக்காங்க, லெஃப்ட் சைட்ல பார்த்தாலும் கப்பலா இருக்காங்க. எனக்கு மட்டும் தான் அப்படி நடக்குதா இல்லன்னா நீங்களும் இதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஒரு 20 மினிட்ஸ் டிராவலுக்கு அப்புறம் நம்ம ஐடிசி ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இந்த ஹோட்டலுக்கு நிறைய பேர் வந்திருப்பீங்க. கிளைண்ட டிராப் பண்ணிட்டு பார்க்கிங் தேடிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பெரிய ஹோட்டல்ல பார்க்கிங் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஏன்னா நிறைய வண்டி இருக்கும். அப்புறம் ஒரு வழியா பார்க்கிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம நண்பருக்கு போற வழிதான் டியூட்டி, அதனால நம்மள பார்க்க வந்திருந்தாரு. அங்க போய் பார்த்தா முழுக்கட்டில வந்து நிக்கிறான் ஒருத்தன். அவனை கலாச்சிட்டு திருப்பி நம்ம பார்க்கிங்க்கு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இது சென்னையோட கிராண்ட் ஐடிசி ஹோட்டல், ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் கூட. இந்த ஹோட்டலோட ஒரு நாள் ரூம் வாடகை 25,000 ரூபாய். அது மட்டும் இல்லாம இந்த ஹோட்டல்ல ஒரு பிரியாணியோட ரேட் 2,000 ரூபாங்க. சோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலுக்கு நம்ம வண்டி விட்டு வந்தோம். அப்படி பேஸ்மெண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா நீங்க ஏகப்பட்ட லக்ஸரி கார் பார்க்கலாம். இங்க பாத்தீங்களா பென்சி, BMW, ஆடி, அப்புறம் இன்னொரு BMW. இது மட்டும் இல்லாம இன்னும் நீங்க நிறைய கார் பார்க்கலாம். அதுக்கடுத்து கொண்டு போன சாப்பாடை கார்லயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிடுச்சுன்னு தூங்கிட்டேன். தூங்குற மாதிரி நடிச்சேன், ஏமாந்தீங்களா? அதுக்கப்புறம் ஒரு 1:30 போல நம்ம கிளைண்ட் கால் பண்ணாங்க. அவங்கள பிக்கப் பண்ணிட்டு நேரா அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் காரை பார்க்க வேண்டிய பேமெண்ட் பண்ணி கிளம்பிட்டேன். சோ டியூட்டி முடிச்சுக்கிறேன். டாடா பாய் டேக் கேர். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.